ஹே மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கலாம்? சூப்பராக இருப்பீங்க, ரைட்? எஸ். ஸோ இப்போ நாங்கள் என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்றாவின குளத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா கூட ஆக்சுவலி இப்போ தான் ரெடி ஆக போகிறோம். ஆமாம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வந்துருச்சு. ஆமாம். ஸோ அன்கிதா சொன்ன மாதிரி சம்மர் சீசன் வந்ததாலையா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃப்ரிட்ஜ் வாங்கணும் நாங்கள். சரிங்களா? அது இல்லாமல் ஹைலைட் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாக்காக இது ஒரு கிஃப்ட். ஆமாம், சர்ப்ரைஸ் கிஃப்ட். அவள் ஸ்கூல் போயிருக்கா, அதனால கிஃப்ட் கொடுக்க போகிறோம் நாங்கள். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. சர்ப்ரைஸ் பண்ண போறோம், மற்றபடி அவ்வளோ வேற எதுவும் இல்லை. ஆக்சுவலி அவர் ஏன்னா சம்மர் சீசன் வந்தனால என்ன ஆகுதுன்னா வந்து ஐஸ்கிரீம் வாங்கணும், மில்க் ஷேக் குடிக்கணும். என்கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, பட் ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜ். ஆமாம். சரி அது கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி இது வந்து கேப்ஷன்ல நோ பெய்டு ப்ரமோஷனே இல்ல, இது சொந்த காசுல வாங்கின ஃப்ரிட்ஜ் இது. ஆமாம். ஸோ இப்போ அதை நாங்கள் வாங்க போகிறோம். அது எப்படி வாங்க போகிறோம், என்ன வாங்க போகிறோம்னு என்னன்னு தெரியல. ஒரு 2 3 கடை பார்த்து இதை வாங்கி வந்து இதை அன்பாக்ஸ் தான் பண்ணி காமிக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட்டாக பாப்பா காமிக்கிற மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு போடுவோம். அவளோட ரியாக்ஷன் பாருங்க, கண்டிப்பா வர்த்தா இருக்கும். நாங்களும் எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். ரைட், ஏன்னா நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. ரைட், ஸோ போலாமா? போலாமா? இந்த மாதிரி எப்படி செட் ஆகாது. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெக் மாதிரி வரும் உங்களுக்கு. புரியுங்களா? ஆமாம் ஆமாம். ஏன்னா இது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் பெருக்க முடியாது. ஓகே ஓகே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய மாடல்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க, பட் இது வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு. கலர் பாருங்களேன், க்ரீன் எல்லோ. நாங்கள் க்ரீன் இருக்கும், பட் இது சின்ன சைஸ். ஆமாம், எங்களுக்கு பிடிச்சது அந்த பெருசு, அந்த க்ரீன். நம்ம அந்த சைஸில் வாங்கியிருக்கோம். எஸ். அவங்க இப்போ நேராக அடுத்தது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நேராக பில் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். A few moments later. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவங்க மறந்துருப்பாங்க. எப்படி மம்மி? அது டெமோலாம் சொல்லிட்டே இருக்காங்க. 3 நாள் கழிச்சு போடணும்னு சொன்னாங்க. 3 நாள் கழிச்சு போடுங்க. இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி விட்டுருங்க. நைட் 10 மணிக்கு. அப்போ ஆன் பண்ணிட்டு எம்ஜி போல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆன் பண்ணும்போது ஒரு யூஸ் பண்ணிட்டு 2ஆக கட் பண்ணி இதில் பாதி அதில் பாதி வச்சுருங்க. இங்கே பாதி இங்கே பாதி. ஒரு 5 மணி நேரம் கூலிங் ஆச்சுன்னா அந்த வாசனைக்கு வந்து இந்த இது ஸ்டிக்கர் வச்சாங்க, அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீனாக ஒரு கட்சிப்போ இல்லை ஏதோ எடுத்து க்ளீனாக தொடச்சிடணும். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த இது கத்தி இதெல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? போட்டிங்கன்னா சின்ன ஒரு ஹோல்ஸ் இருந்தால் கூலிங் ஆகும். லைட் கட்டி எடுக்கணும்னா இப்படி தனியாக எடுக்கணும். நீங்கள் அதுக்கோசம் இப்படி எடுக்கணும். டெக்னாலஜியா? நல்லா இருக்கு. பத்தி இதுவே ஸ்டாண்ட் போட்டு லைட் இருக்குது. கம் நியர் ஃப்ரிட்ஜ். சர்ப்ரைஸ். ஓபன் பண்ணலாமா? நம்ம நல்லா இருக்கு. கெல்ஸ்ல போய் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு செல்லங்குட்டி. உனக்கு பிடிச்சிருக்கா? வா, நீ தான் பண்ணு. ஐயோ, மறுபடியும் சொல்லு சிக்கோ. லைக் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லு. மாமா பாத்து சொல்லு. லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேக்குறியா?